காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்த பின்னர் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. வெளியில் சொன்னால் தவறாக இருக்கும். அதனால தான் இந்த விஷயம் அப்படி எங்களுக்குள்ளே இருக்கிறது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கார்த்திக் சிதம்பரம் என்ன பரபரப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நடிகர்களை நம்பி காங்கிரஸ் கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபேக்ட் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், யாரையும் நம்பி காங்கிரஸ் கட்சி கிடையாது. காங்கிரஸ் நம்பி தான் அத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் கார்த்திக் சிதம்பரம். அவர் காங்கிரஸ் இல்லைன்னா அவர் இல்லை. ஸோ கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஒன்று மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன், காங்கிரஸ் யாரும் நம்பி கிடையாது. இத்தனை வருடமாக நம்ம இந்தியாவில் ரொம்ப பழமையான ஒரு கட்சி பார்த்தாக்கா, அது ஓல்டஸ்ட் பார்ட்டி சொன்னாக்கா அது காங்கிரஸாக தான் இருக்க முடியும். அது அவருக்கும் நல்லா தெரியும். அந்த வகையில் காங்கிரஸ் யாரும் நம்பி கிடையாது. என்ன நம்பி காங்கிரஸ் கண்டிப்பாக கிடையாது. அவர் நம்பி காங்கிரஸ் கிடையாது. பிசி அவர்களையும் காங்கிரஸ் நம்பி கிடையாது. தங்கபாலு அவர்களையும் காங்கிரஸ் நம்பி கிடையாது. நாங்கள் எல்லாரும் காங்கிரஸ் நம்பி தான் இருக்கோம். இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மேடம், இப்போ தமிழகத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நேற்று கூட வைகோ பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதிய கூட்டணி நாங்கள் ஒன்று அமைக்கிறோம், எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷன் வர நேரத்தில் எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருக்கா இல்லையா, அதனால் எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது செய்ய வேண்டிய ஒரு முடிவு. அதுவும் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையில் ராகுல் காந்தி அவர்கள் யோசிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான முடிவு எடுக்க போகிறாங்க. அந்த விஷயத்தில் கூட்டணி பற்றி நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை. அவங்கவுங்க இஷ்டம். ஒரு கட்சி வைக்கும்போது அதை எப்படி முன்னாடி கொண்டு போகணும், அவங்களுடைய சிந்தனை அது நம்ம கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை அவங்களுக்காக தான் தெரியும். மேம், என்னோட லாஸ்ட் கொஸ்டின், உங்களை தமிழக மக்களும் அது பிறகு காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களும் உங்களை தந்தி டிவி மூலயமாக இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, அணியாக செயல்படுறாங்க, ஒரு அணியை பற்றி இன்னொரு அணி புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மனநிலைமை தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு உங்களோட மெசேஜ் என்ன? தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதுதான் 2 கேள்வி. முதல்ல உங்களுடைய 2வது கேள்விக்கு பதில், காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலம் ரொம்ப அருமையாக இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வர எலெக்ஷனை பார்க்க போகிறாங்க. இந்த 2016 மட்டுமல்ல, 2011 இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி எப்படி திரும்பி வரப்போகுது அதை எல்லாரும் பார்க்க போகிறாங்க. முதல் கேள்விக்கு ஒரே விஷயம் சொல்ல போகிறேன். எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லா வேலை செய்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் காங்கிரஸ் நம்பி எல்லாரும் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல்ஸ், இந்த மாதிரி ஒரு கோஷ்டிகள், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஒரு கூட்டணி மாதிரி அவங்க கலந்துட்டு பேசும்போது இது காங்கிரஸை பாதிக்காது. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கட்சி பலம் படுத்துறதுக்காக நம்ம வேலை செய்கிறோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறதுக்காக இளங்கோவன்சருக்கு பின்னாடியோ அல்லது ப. சிதம்பரம் அவர்களுக்கு பின்னாடியோ அல்லது தங்கபாலுக்கு பின்னாடியும் யாருமே போகலை. நம்ம கட்சி நம்பி எல்லாரும் இருக்கிறோம். கட்சிக்காக தான் நம்ம தொண்டர்கள் இத்தனை வருஷமாக நம்ம கட்சியில் பணியாற்றுக்கு வந்துட்டுருக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி வளர்ப்பில் தான் எங்களுடைய குறிக்கோள். நாங்கள் இருக்கிறோம். ஒரே ஒரு குறிக்கோள் எங்களது, கட்சி வளர்க்கணும். ஒரு கோஷ்டிகள் கிடையாது. அந்த கோஷ்டி யார் வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாக்கா அவங்க பேசிக்குவாங்க, தீர்த்துக்குவாங்க. ஆனால் என்ன மாதிரி தொண்டர்களுக்கு எத்தனை கோடிக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அந்த கோடிக்கணக்கான தொண்டர்களில் நான் ஒருத்தி. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் தொண்டர்கள் சார்பாக சொல்கிறேன், நாங்கள் கட்சி பலம் படுத்துறதுக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம், தவிர கோஷ்டிகளுக்காக நாங்கள் வேலை செய்யலை. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மேம். டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.